வணக்கம், இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. இந்த வீடியோவில் ஆசிரியர் பணிக்கான கிரக அமைப்பு தான் பார்க்கலான்னு இருக்கும். அதாவது ஆசிரியர் வேலை, அது நீங்கள் கல்லூரியில் ஆசிரியராக இருந்தாலும் சரி, இல்லை பள்ளியில் ஆசிரியராக இருந்தாலும் சரி, அது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் அல்லது கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான அடித்தளமாக சில கிரக அமைப்புகள் உண்டு. அந்த கிரக அமைப்பு உங்கள் ஜாதகட்டத்தில் இருந்தால் நிச்சயம் நீங்கள் ஆசிரியர் பணியில் வேலை செய்யலாம். அந்த ஆசிரியர் பணி உங்களுக்கு கிடைக்கும். சரி, அந்த ஆசிரியர் பணி கிடைக்கணும் அப்படின்னா ஜாதகட்டத்தில் எப்படி இருக்கணும்? ஒரு ஜாதக கட்டத்தில் ஆசிரியர் பணி கிடைக்கணும்னா ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக குரு நல்லா இருக்கணும். குரு தான் இந்த ஆசிரியர் பணிக்கு முதன்மையான காரகத்துவம் படைத்த ஒரு கிரகம் குரு தான். ஸோ அந்த ஜாதகத்தில் குரு பகவான் நிச்சயமாக நல்லா இருக்கணும். ஒன்று நல்லா இருக்கணும்னா எப்படி சார் இருக்கணும்? குரு ஆட்சி உச்சம் பெற்று இருப்பது நல்லது. குரு ஸ்தானபல ரீதியாக இருப்பது சிறப்பு. லக்கணத்தில் இருந்தால் சிறப்பு. அதேபோல் லக்கணத்து 1, 5, 9 இருந்தாலும் சிறப்பு. சந்திர கேந்திரத்தில் இருந்தாலும் சிறப்பு. ஸோ குரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜாதக கட்டத்தில் நல்லா இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இரண்டாம் நிலையாக புதன் நன்றாக இருக்க வேண்டும். புதன் ஏன் இந்த இடத்துல வரலாம்? புதன் தான் வித்யாக்காரகன். கல்வி ஸ்தானாதிபதி யாருன்னா புதன் தான். இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடம் டீச்சர் அப்படின்னாலும் நீங்கள் அந்த எந்த இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா ஸ்கூலில் தான். ஸ்கூலுன்றது பள்ளிக்கூடம் தான், கல்வி இருக்கக்கூடிய இடம் தான். ஸோ அப்போ அந்த இரண்டாம் ஃபஸ்ட்டு புதனை மட்டுமே பார்க்கக்கூடாது, குருவையும் புதனையும் சேர்த்து வச்சு தான் பார்க்கணும். இப்போ அதில் முதன்மையானது குரு. ஸோ குருக்கு அடுத்தது புதன் நன்றாக இருக்கணும். ஸ்தானபல ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா 4ஆம் இடத்தை பார்க்கணும். 4ஆம் இடம் தான் கல்வி ஸ்தானம். இந்த புதனும் குருவும் அல்லது 10ஆம் அதிபதியோ ஏதேனும் ஒரு வகையில் 4ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்றாலும் உங்களுக்கு கல்வியில் அமைப்பு பெறக்கூடிய ஐஸ்வர்யம் கிட்டும். அதுக்கு 4ஆம் இடம் மட்டும் சம்மந்தப்பட்டால் போதாது, குருவும் புதனும் நன்றாக இருந்து 4ஆம் இடமும் தொடர்பு பெற்றால் நிச்சயம் உங்களுக்கு ஆசிரியர் பணி கிடைக்கும். சரி, எப்படி இருக்கணும்? குரு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டோம். நல்லா இருந்தால் மட்டும் வேலை கிடச்சிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. 10ஆம் இடத்தோடு ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு பெற வேண்டும். அது ஒரு 4-5 விதி இருக்குங்க. ஒன்று, இப்போ குரு நல்லா இருக்கணும்னு சொல்கிறோம். குரு உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தோடும் 10ஆம் இடத்தோடும் தொடர்பு பெற்று இருந்தால் உங்களுக்கு ஆசிரியர் பணி கிடைக்கும். ஃபஸ்ட்டு இது ஒரு பாயிண்ட். இப்படி இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலை, இப்படி இருந்தாலும் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி ஆசிரியர் பணிக்கு இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக அவங்களோட மூலாதாரம் மூலதனம் என்ன அப்படின்னா வாய் தான். ஸோ வாய் மூலியமாக தான் உங்களோட தொழில் அமைகிறது. என்ன தான் இது அறிவாற்றல் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கான வாய் மூலியமாக தான் எல்லாத்தையும் சொல்லித்தராங்க. ஸோ அப்போ அந்த வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம், 2, 10ஆம் அதிபதிகள் தொடர்பு. 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், 10ஆம் அதிபதி தொழில். ஸோ வாய் மூலியம் தொழில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்று குரு 10ஆம் இடத்தோட தொடர்பு பெறவில்லை என்றாலும் உங்களுக்கு ஆசிரியர் பணி கிடைக்கும். அதாவது உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி ஒரு கிரக 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தொடர்பு பெற்றிருந்தாலோ, இல்லை சேர்க்கையோ பார்வையோ, இல்லை 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலோ, இல்லை 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலோ, இல்லை 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி நட்சத்திரத்திலோ ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு பெற்று குருவும் அந்த ஜாதக கட்டத்தில் ஏதேனும் ஒரு வகையில் வலிமை பெற்று இருந்தால் உங்களுக்கு ஆசிரியர் பணி கிடைக்கும். இந்த இடத்துல குரு 2, 10ஆம் இடத்தில் தொடர்பு பெறலைன்னா கூட இந்த 2ஆம் இடமும் 10ஆம் இடமும் தொடர்பு பெற்று அதிபதியில் தொடர்பு பெற்று குரு நல்லா இருந்தாலும் வேலை கிடைக்கும். இது அடுத்தது. மூன்றாவது, ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு என்ன தொழில் அமையும், என்ன வேலை வாய்ப்போ, இல்லை தொழில் என்ன ஜீவனம் அமையும் அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணி அந்த கிரகங்கள் கொடுக்கும்னா ஃபஸ்ட் ஆஃப் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்கணம் எதுவாக 10ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள். அந்த 10ஆம் அதிபதி வலிமையாக இருந்தார் அப்படின்னா அவரோட காரகத்துவத்தில் தொழில் அமையும். ஃபஸ்ட்டு வலிமையாக இருந்தால். இல்லை அவர் வலிமையாக இல்லைங்க அப்படின்னா அவருக்கு வீடு கொடுத்த அதிபதி வலிமையாக இருந்தால் அவரோட தொழில் அமையும். இது ரெண்டாவது. மூன்றாவது, அதுவும் இல்லைங்க அப்படின்னா அவர் வாங்கிய நட்சத்திராதிபதி வலிமையாக இருந்தால் அவரோட தொழில் அமையும். 3. நான்காவது, இல்லை இந்த 3மே வலிமையாக இல்லைன்றப்ப அந்த எந்த கிரகம் அவரை பார்க்குகிறதோ அந்த கிரகம் வலிமையாக இருந்தால் அதனோட தொழில் அமையும். ஸோ அப்போ ஒரு 10ஆம் தேதி தொழில் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்னென்னா அவர் வலிமையாக இருந்தால் அவரோட காரத்துவம் அமையும், இல்லை வீடு கொடுத்த அதிபதி வலிமையாக இருந்தால் அவரோட காரத்துவம், அல்லது நட்சத்திராதிபதி இருந்தால் அவரோட காரகத்துவம், அல்லது பார்க்கக்கூடிய திறம் எந்த திறம் வலிமையாக இருக்கோ அந்த திரத்தின் காரகத்துவம் அடையும். சரிங்களா? ஸோ இது 3ஆவதாக ஒரு பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ 10ஆம் அதிபதி உங்கள் ஜாதகத்தின் நிலை என்ன, அவரோட நிலை என்ன, அவர் வீடு கொடுத்த அதிபதி நிலை என்னன்னு வச்சு அதனோட காரகத்துவத்திலும் இவர்களுக்கு அந்த தொழில் அமைப்பு ஏற்படும். இது ஒன்று. அதேபோல்
ஒரு ஆசிரியர் பணி சொல்லும் 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலோ அல்லது குருவின் வீட்டிலோ புதனின் வீட்டிலோ அமர்ந்து அதற்கு வீடு கொடுத்த அதிபதி நன்கு வலிமை பெற்றிருந்தாலும் கூட இவர்களுக்கு ஆசிரியர் பணி கிடைக்கும். ஸோ இந்த பேஸ் வந்து இந்த 4 ரூல் தான். இந்த 4ல் ஏதேனும் ஒரு ரூல் நல்லா வலிமையாக இருந்துட்டாலே உங்களுக்கு நிச்சயமாக ஆசிரியர் பணி கிடைக்கும். இல்லை இந்த கவர்மெண்ட் டீச்சர், இந்த கவர்மெண்ட் வேலைக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா இதே ரூல் தான். அதுக்கு சூரியன் வலுத்து சம்மந்தப்பட வேண்டும். ஸோ அப்போ இந்த ஒரு ஜாதகத்தில் ஆசிரியர் பணி கிடைக்கணும் அப்படின்னா குரு நல்லா இருக்கணும். குரு நல்லா வந்து 10ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல தொடர்பு பெறவில்லை என்றாலும் அந்த 10ஆம் அதிபதி குருவோட வீட்டிலேயோ குருவோட நட்சத்திரத்திலேயோ இல்லை 2ஆம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடமும் 10ஆம் இடம் தொடர்பு பெற்று இருந்தாலும் குரு ஏதேனும் ஒரு வேலை வலுத்து இருந்தால் நிச்சயம் இவர்களுக்கு அந்த ஆசிரியர் பணி அமையும். அதனால் குரு பார்த்தா மட்டும்தான் அமையும் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. குரு பார்க்கலைன்னாலும் குருவோட தொடர்பு ஏதேனும் ஒரு வகையில் அது வீட்டிலேயோ அது நட்சத்திரத்திலேயோ அது பார்வையிலேயோ அந்த கிரக அமைப்பு இருந்து 10ஆம் தேதி தொடர்பு பெற்றால் நிச்சயம் அவர்களுக்கு அந்த ஆசிரியர் பணி கிடைக்கும். அதுக்கு குரு முதன்மையாக நன்றாக இருக்கணும். 2ஆம் நிலையில் புதன் நன்றாக இருக்கணும். ஸ்தானபல ரீதியாக 4ஆம் பாவத்தை பார்க்க வேண்டும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் விஷயமே. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.